Okay, first asking Tamil. என்ன சொல்லணும் என்ன கேட்டுட்டே இருக்கீங்க? First Tamil reporter wants Tamil. Sir, தாவேகாவுக்கு ஆதரவு கேப் கொஞ்சம் இருப்பா. இன்னைக்கு மாலை 5 மணிக்கு இணைய வழி கூட்டத்தை நடத்திருக்கிறோம். கீழே உட்காந்துடலாங்களா? இன்றைய அரசியல் நெருக்கடி இது மட்டும் விட்டுருக்குதா? முன்னணி தோழர்களோடு கலந்தாய்வு செய்வதற்கு ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதன்படி இன்றைக்கு மாலை 5 மணிக்கு கூடி பேச இருக்கிறோம். அரசியல் நெருக்கடியான சூழல் எதிர்பார்ப்போடு இருக்கீங்க. கம்யூனிஸ்டுகள் சரியான நேரத்தில் நினைக்கிறீங்க? தாமதம் இல்லையா? பிரச்சனை கேள்வி என்னன்னா, ஜனநாயக முறைப்படி கட்சியில் கலந்து பேசுவது வழக்கப்பட்ட இருந்தாலும் கட்சி தலைவர் என்கிற முறையில் எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களின் கருத்துக்களை அறிய வேண்டியது, அவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. ஆகவே இன்று மாலை 5 மணி அளவில் என தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அவர்கள் இருக்கிறார்கள், சேர முடியாது. ஆகவே இன்று மாலை ஜூம் இணைய வழியாக நாங்கள் பேசுகிறோம். சார், இப்போ இந்த நேரத்தில் அதிமுக திமுக ஆளுநர் ஒரு ஆட்சி வைக்கக்கூடிய சூழல்லாம் பேசுபொருளாக இருக்கு. அதெல்லாம் சாத்தியமா? அதை நீங்க எப்படி பார்க்கணும் சார்? ஒரு பிரதான எதிர் நிலையில இருந்து அவங்க ஒரு முகாம்ல சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அமையுமா? அதை நீங்க ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸை ரொம்ப உத்து கவனிச்சு வரக்கூடிய நீங்க அதை சப்போர்ட் பண்ணுவீங்களா? அது என்ன, அது அங்க முடியுமா? அது நாங்கள் கலந்து பேசாம நான் முன்கூட்டியே கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்கள் தோழர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியாமல் நானே ஒரு கருத்தை. ஆகவே மறுபடியும் சொல்லுகிறேன், உயர்நிலைக்குழு கூட்டம் முடிந்த பிறகு நாளை காலை பிரஸை, அதாவது பத்திரிகையாளர்களை முறையாக அழைத்து நாங்கள் பேசுவோம். அதாவது உயர்நிலைக்குழுவில் எடுக்கிற முடிவை அறிவிப்போம். திமுக தலைவர் ஸ்டாலின் உங்களோட பேசினாரா? ஏன்னா இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? 9 ஆண்டுகளாவே திமுக கூட்டணி அவங்க என்ன கருத்து? நாங்கள் ஏற்கனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் என்கிற முறையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். இந்த கூட்டணி மக்கள் தீர்ப்பை மதிக்கிறது. தாவேகா தலைவர் ஆட்சி அமைக்க ஒருபோதும் இடையூறாக இருக்க மாட்டோம். மக்களுடைய தீர்ப்புக்கு